அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது என்னென்னா எட்மடோ. எட்மடோவும் ஒரு ஆன்லைன் லேர்னிங் சிஸ்டம் தான். அதாவது கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி கூகுளால் உருவாக்கப்பட்டிருக்குதோ ஆன்லைன் லேர்னிங் சிஸ்டத்துக்கு, அதே மாதிரி எஜுகேஷன் டெக்னாலஜி கம்பெனியால் ஆஃபர் பண்ணப்பட்டதான் எட்மடோ. ஸோ இதுலேயும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான சகல விதமான ஆன்லைன் மூலமான தொடர்பாடலை இதில் ஏற்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அசைன்மெண்ட்ஸோ குவிஸோ நோட்ஸ் ஷேர் பண்ணுறதோ எல்லாமே செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த எட்மோடோவை வந்து நாங்கள் எங்களோட ஃபோன்லையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணால் விளையாட்டுக்கு ஆப்பிள் ஃபோனுண்டா ஆப்பிள் ஃபோன்லையும் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் இப்போ செஷனுக்கு போவோம். இப்போ எட்மடோவை நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்களா எட்மடோ உண்டு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே எட்மடோ உண்டு முதலாவது ஆப்ஷனு அந்த லிங்குக்கு உருவாக்கும். அப்போ எட்மடோவில் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். எட்மடோ கிளிக் பண்ணி அந்த எட்மடோவில் நீங்கள் லொக்கின் பண்ணலாம், சைன்அப் பண்ணலாம். ஸோ அதுக்கு முதல் லொக்கின் பண்ணுறது என்னவா நீங்கள் லொக்கின் ஆக போகிறீங்க. ஸோ அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று டீச்சராக நீங்கள் லொக்கின் ஆகலாம், எல்லாட்டிக்கு ஸ்டூடெண்ட்டா, எல்லாட்டிக்கு பேரண்டா, எல்லாட்டிக்கு ஸ்கூலா. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் நான் டீச்சர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறது எட்மடோன்றதை தான் காட்ட போகிறேன். ஸோ நான் டீச்சரோட எப்படி உருவாக்குறேன், அதாவது எட்மடோக்குள்ளே எப்படி என்டர் ஆக போகிறேன்றது தான் நான் இதில் காட்ட போகிறேன். ஸோ டீச்சர் என்ற அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டீச்சர் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோன்னா அது கிரியேட் டீச்சர் அக்கௌண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பட்டனை கிளிக் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அந்த கிரியேட் டீச்சர் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்களா அதில் நீங்கள் இமெயில் அட்ரஸ் ஏதாவது கொடுக்கலாம். அதாவது கூகுள் கிளாஸ் ரூம்ன்றா நீங்கள் கட்டாயம் ஜிமெயில் ஐடி தான் நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு அப்படி இல்லை, நீங்கள் விரும்பின ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி, உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஜிமெயில் ஐடி இதுக்கு பாவிக்கலாம். ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு ஜிமெயில் ஐடியை கொடுக்குறேன். அதே மாதிரி பாஸ்வேர்டும் நீங்கள் விரும்பின பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்கலாம். ஸோ கிரியேட் யுவர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இதுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் நீங்கள் உங்களோட விரும்பின பேரை கொடுக்கலாம். ஸோ இதில் நான் டீச்சர் கொடுக்குறேன். நீங்கள் கொடுத்தா பிறகு இதுதான் உங்களோட எட்மடோன்ற விண்டோ. ஸோ இந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா உங்களோட எட்மடோ உண்டு, அதாவது உங்களோட டொப்பில் பார்த்தீங்கன்னா எட்மடோ இந்த ஹோம் விண்டோவுக்கு போகலாம். இந்த ஹோமில் தான் நான் நிற்குது, அதாவது டீச்சர் சாம்பிளுக்குரிய உங்களோட டீச்சர் அண்ட் பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்குரிய ஹோம் விண்டோ தான் இது. அதுக்கப்புறம் கிளாஸஸ், நீங்கள் இது கிளாஸ் நீங்கள் உருவாக்கி இருந்தீங்கன்னா இந்த கிளாஸஸுக்குள்ளே போய் நான் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு கிளாஸும் இல்லை. ஸோ அடுத்தது வந்து டிஸ்கவர். இந்த டிஸ்கவரில் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமெண்டா இதில் சர்ச் பண்ணி அல்லது கலெக்ஷன் எதுவும் பண்ணணுமெண்டா இதுக்குள்ள இருக்குது. அதாவது கேம்ஸ் இதுகளெல்லாம் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம். லைப்ரரியண்டா நீங்கள் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது அல்லது இது அசைன்மெண்ட் எதுவும் வைக்கிற குவிஸ்கள் வச்சுருந்தா அது ஆட்டோமேட்டிக்காக லைப்ரரியில் வந்து சேவ் ஆகும். ஸோ அதுதான் லைப்ரரி. மெசேஜஸ் வந்து நீங்கள் உங்களோட கண்டெக்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய இல்லாட்டி வேறு யாரோடைய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மெசேஜ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ டிரெக்டாகவே ஹோமுக்கு போகிறேன். இந்த ஹோமில் நீங்கள் முதலாவது வந்து உங்களோட கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதில் கிரியேட் கிளாஸ். ஸோ கிரியேட் கிளாஸ் இதுலேயும் அதாவது உங்களோட மெயின் விண்டோவிலையும் கிடக்குது, இல்லாட்டிக்கு இந்த உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. ஸோ நான் கிரியேட் கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட்டாக போகிறேன். ஸோ கிரியேட் கிளாஸ் உங்களோட நேம் யோர் கிளாஸ், அதாவது உங்களோட கிளாஸுக்குரிய நேம் நீங்கள் என்னவும் கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் மேத்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எதுவும் கொடுக்குறேன்னா அதாவது உங்களோட டிஸ்கிரிப்ஷனை பற்றி உங்களோட கிளாஸை பற்றி டிஸ்கிரிப்ஷன் எதுவும் கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். கிரேடுக்குள்ள விடுறேன், நான் ஜஸ்ட் ஹையர் எஜுகேஷன் போகிறேன். சப்ஜெக்ட் வந்து
மேத்தமெட்டிக்ஸ் அண்டே போடுறேன். சப்ஜெக்ட் அதாவது நீங்கள் ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு மேத்தமெட்டிக்ஸில் 2-3 டீச்சர்ஸோ லெக்சர்ஸோ படிப்பிச்சா அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். அப்படி இல்லையாண்டா இது நார்மலாக நீங்கள் ஜஸ்ட் நான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கிரியேட் கொடுக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஒரு கிளாஸ் ரூமை எட்மோடோவில் எப்படி ஓப்பன் பண்ணுறான்ட்டு. அதுக்கு பிறகு இதில் அதாவது கிளாஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முதல் உங்களை கேட்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறீங்களா. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் இப்போதைக்கு ஆட் பண்ணல. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட ஆட் ஆகிறதுன்ட்டு காக்குறேன். அல்லாட்டிக்கு எக்ஸ்ப்ளோர் கிளாஸ், அதாவது எக்ஸ்ப்ளோர் கிளாஸ்னா உங்களோட கிளாஸுக்குள்ளே போகிறோம். நான் இந்த கிளாஸுக்குள்ளே போனீங்களா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்களா போஸ்ட். இப்போ கூகுள் கிளாஸ் ரூமில் என்ன செய்தீங்களோ போஸ்ட்டில் வந்து நாங்கள் இந்த ஸ்டார்ட் டிஸ்கஷன் ஷேர் கிளாஸ் ஓ மெட்டீரியல் ஓ எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இதில் எதுவும் ஷேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களோட நோட்ஸோ அது லிங்கோ ஸோ அதுகளை நீங்கள் இதில் போஸ்ட் பண்ணலாம். அதாவது வந்து இது ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் நீங்கள் எப்படி போஸ்டர் ஷேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதில். ஸோ கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி செய்தீங்களோ அதே தான். இப்போ நான் இந்த வீடியோ டியூட்டோரியலில் முதல் கூகுள் கிளாஸ் ரூமை பற்றி கதைச்சிருந்தேன்னா, ஸோ உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமை பற்றி தெரியணும் வேண்டாம் அந்த வீடியோ லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வேணுமெண்டா பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் இது டைப் பண்ணிவிட்டு கிரியேட் பூல் என்று கொடுத்தீங்களா அது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது வந்து இதில் ஜஸ்ட் வந்து இது நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் டைப் பண்ணீங்கன்னா இது போஸ்ட்டுக்கு போகும். ஸோ இதில் நான் ஒன்றும் டைப் பண்ணல, ஜஸ்ட் போஸ்ட் பண்ணி பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். போஸ்ட் பண்ணிங்களா இது ஆட்டோமேட்டிக்காக டீச்சர் வந்து போஸ்ட் பண்ணிப்பட்டிருக்கு என்னத்தை பற்றி அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதில் நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு தான் டைப் பண்ணினேன். ஸோ இந்த போஸ்ட்டை நான் டிலீட் பண்ணணுமெண்டா இது ஆட்டோமேட்டிக்காக இதில் போய் டிலீட் போஸ்ட்டை கொடுக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு பிறகு ஃபோல்டர்ஸ். இந்த ஃபோல்டர்ஸ் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு ஒவ்வொரு சப் டாபிக்குகளை நீங்கள் எக்ஸாம் வச்சுருக்கலாம், இல்லை அதாவது இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ அதுகளை நீங்கள் ஃபோல்டர் வைஸாக மேனேஜ் பண்ணி கொள்வது தான் இந்த ஃபோல்டர்ஸ் இருக்குது. அடுத்தது மெம்பர்ஸ்ன்றது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரையும் ஆட் பண்ணி கொள்ளலாம். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை இல்லாட்டிக்கு டீச்சர் உங்களோட அதாவது ஒரு பாடம் வந்து 2-3 பேர் படிப்பிக்கலாம். ஸோ டீச்சர்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஆட் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே போனீங்களா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுன்ற மெயில் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தெரியுமாண்டா நீங்களாவே இதுக்குள்ள இன்வைட் பண்ணலாம். அப்படி இல்லையாண்டா நாங்கள் இன்வைட் பண்ணுறதுக்கு இதுகிட்ட கோடை கொடுக்கலாம். அதாவது இந்த கிளாஸுக்குரிய கோடு இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்களா இந்த மெட்ஸ்ன்ற உங்களோட தீம் இதுதான் உங்களோட கிளாஸ் ரூம்ன்ற தீம். இந்த தீமில் கிளாஸ் கோட், இந்த கிளாஸ் கோடை கிளிக் பண்ணீங்களா இதுதான் உங்களோட கோட், அதாவது இந்த பர்டிகுலர் கிளாஸுக்குரிய கோட். இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாத்துக்கும் ஷேரை பிடிஎஃப் கொடுத்தீங்களா இந்த வியூ பிடிஎஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள நார்மலாகவே இது உங்களுக்கு எப்படி அவைகளுக்கு ஷேர் பண்ணணுமோ, அதாவது வந்து எப்படி இதை என்டர் பண்ணணுமென்று சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கும். அது எட்மோடோவாலேயே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் பேரண்ட்ஸும் இதே கோடை வச்சுக்கொண்டு ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பேரண்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 பேருமே இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். என்னன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாருன்னு பேரண்ட்ஸ் ஒரு நாள் பார்க்கணுமெண்டா அந்த கிளாஸுக்குள்ள வந்தால் தான் பார்க்கலாம். ஸோ அது 2 அக்கௌண்ட்டும் ஒன்று ஸ்டூடெண்டாக இருக்கலாம் இல்லாட்டி பேரண்டாக இருக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ இதுதான் உங்களோட எல்லாத்துக்கு இன்வைட் பை இமெயிலாலே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள் ஆட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆள் ஆட் பண்ணி கொள்றாங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் குரூப்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது மேத்ஸ்ன்றபடியா மேத்ஸ் வந்து ஒரு கொமனா ஒரு டீச்சர் தான் கிட்டத்தட்ட 5 கிளாஸுக்கு எடுக்கிறாருண்டா அந்த 5 கிளாஸ்லையும் இப்போ 5 கிளாஸுக்கும் நோட்ஸை நார்மலா பப்ளிக்கா ஷேர் பண்ணலாம். அதாவது இந்த கிளாஸுகளை ஷேர் பண்ணலாம். பட் சில வேளையில சில குரூப்புக்கு தான் சில அசைன்மெண்ட் அல்லது குவிஸுகள் வைக்கணும். ஸோ அப்படியான இதுகளுக்கு நீங்க இந்த ஸ்மால் குரூப்ஸ் அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வகைப்படுத்தலாம். கிளாஸ் அதாவது அவன் ஏபிசிடி என்ற கிளாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வகைப்படுத்தி இந்த ஸ்மால் குரூப்ஸுக்குள்ள போடலாம். இப்போ என்னட்ட மெம்பர்ஸ் இல்லைன்றபடியா இதில் ஓப்பன் பண்ணிடலாது. நான் ஜஸ்ட் ஸ்மால் குரூப் அப்படி உருவாக்குறேன்றது காட்டுறேன். ஸோ இந்த ஸ்மால் குரூப்புகளை ஏன்னு நீங்கள் டைப் பண்ணிட்டு கிரியேட்டை கொடுத்தீங்கன்னா உங்களோட சப் கிளாஸ் வந்து உருவாகிட்டு இந்த சப் கிளாஸுக்குள்ள போய் சேம்
நீங்கள் மெம்பர்ஸை ஆட் பண்ணுறதான் வேலை. இந்த ஆட் மெம்பர்ஸுக்குள்ள போனீங்கன்னா அதில் கேட்கும் ஆட் மெம்பர்ஸ் டு ஸ்மால் குரூப் ஆட் ஆல் மெம்பர்ஸ். ஆட் ஆல் மெம்பர்ஸை நாங்கள் ஆட் பண்ணிடலாம். அது என்னென்னா நாங்கள் ஆட் ஆல் மெம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா அது முழு பேருமே ஆட் பண்ண வரோம். அதுக்கு இந்த ஸ்மால் குரூப்ஸ் உருவாக்கி பிரயோசனம் இல்லை. ஸோ அதால் ஆட் மெம்பர்ஸ் டு ஸ்மால் குரூப்புகளை போய் உங்களோட ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகிருப்பினும் அந்த இதில் சர்ச் பண்ணலாம். நீங்கள் பர்டிகுலர் நேமோ இல்லை ஐடியா வச்சுக்கொண்டு இதில் சர்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் குரூப்ஸை உருவாக்குறது. ஸோ இதுதான் உங்களோட ஒரு டீச்சர் ஒரு ஆள் ஒரு எட்மோடோன்ற கிளாஸில் என்னென்ன செய்யலாம்ன்றது. இப்போ ஜஸ்ட் இதில் இந்த +என்ற பட்டனை கிளிக் பண்ணால் நீங்கள் எதுவும் அசைன்மெண்ட் கொடுக்க போகிறேன்டா, இல்லாட்டிக்கு எதுவும் பழைய அசைன்மெண்ட்டை லோட் பண்ண போகிறேன்டா, குவிஸ் எதுவும் கிரியேட் பண்ணுறேன்டா, இதுக்குள்ள போய் செய்யலாம். ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கதைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் அதாவது இந்த வீடியோ சம்பந்தமான கேள்விகள் இருப்பின் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் செய்யுங்க, நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். இந்த வீடியோ இதை தொடர்ச்சியா அடுத்தடுத்த வீடியோவில் டீச்சர் அப்படி ஒரு ஆள் மேனேஜ் பண்ணுறது இந்த எட்மோடோவில் பற்றி நான் கதைக்க போகிறேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் எப்படி என்ரோல் ஆகிறத பற்றியும் கதைக்க போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.